வணக்கம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா அருள் திருநிலை மணி குருஜி இருக்கார் நம்ம கூட. இவர் பார்த்தீங்கன்னா பட் அற்புதங்கள் நிகழ்த்திட்டு இருக்காரு. இவர்கிட்ட ஒரு பேட்டி காண போறோம் வாங்க. வணக்கம் குருஜி. நம சிவாய். மாந்திரிகத்தை வந்து நம்ம கையாளுறது எப்படிங்க சுவாமி? மாந்திரிகம் என்பது நம்மளால முடியாத காரியத்தை மாந்திரிகம் மூலியமா ஒரு இறையை அடைஞ்சு அந்த இறையோட துணையோட ஒரு காரியத்தை நடத்துறது தான் சுவாமி மாந்திரிகம். அது எந்த விதமான இதுவாகவும் இருக்கலாம், ரோகப்பிணியா இருக்கலாம், இல்லை மாந்திரிக ஏவல் பிணியா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு தெய்வத்தை ஒரு 48 நாள் உபாசனை பண்ணி அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தை பெற்று அந்த தெய்வத்தை வச்சு உச்சாரணம் பண்றதே மாந்திரிகத்தோட மூலக்கூறு சாமி. நம்புறவங்களுக்கு மாந்திரிகம் ஒத்துப்பாங்க. நம்பாதவங்க பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தை எப்படி நம்ம மேம்படுத்துறது, அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா செல்போன் ஒரு மாந்திரிகம் மாதிரி யோசிப்பாங்க. இவர் நிரூபிச்சிட்டாங்க அது சேட்டலைட் மூலியமா என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்டாதான் அதோட ருசி அறிய முடியும். கண்டிப்பா மாந்திரிகன்றது அதுல அனுபவபூர்வமா நம்ம உள்ள போனாதான் தெரியும். ஏன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரு மாயா தான் தெரியும். மாந்திரிகத்தை அனுபவபூர்வமா நம்ம உள்ளார போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதான் சுவாமி அதுல உண்மையா பொய்யான்றது தெரிய வரும். அதனால வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு அது பொய்யா தான் தெரியும். நம்புறவங்க நம்பிட்டு தான் சுவாமி இருக்காங்க மாந்திரிகத்தை. அதுல என்னென்ன வேலைகள் நம்ம செய்வோம், என்னென்ன அஷ்டகர்மங்கள் செய்யலாம் சுவாமி. அஷ்டகர்மங்கள்லாம் நீங்க இதுவா சொல்றீங்க, மாந்திரிகம் உங்க லைன்ல சொல்றீங்க, பப்ளிக் புரியுற மாதிரி மக்கள். வசியம், மோகனம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அவங்கள வசியப்படுத்தி ஒன்னாக்கி விடலாம். இல்ல ஆகாத தேவையில்லாத தகாத உறவுல இருக்காங்க, அவங்கள பிரிக்கலாம், பிரிச்சு வித்வேஷனம் பண்ணலாம். மாரணம், இது நம்ம அந்த அஷ்டகர்மத்துல மாறணுன்ற விஷயத்த நம்ம பண்றது இல்லை. ஏன்னா பாவ செயல் செய்யக்கூடாதுன்னு அம்பாலோட உத்தரவு. அதனால அந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யறது இல்லை. மீது எல்லா விதமான காரியங்களும் அஷ்டகர்மத்துல 7 விதமான காரியங்களும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அம்பாலோட அனுகிரகத்தால பரிபூர்ணமா சித்தியாகுது சுவாமி. ஒருத்தர் லக்கே இருக்கு, அது வாழ்க்கையில டெவலப் ஆக மாட்டாங்க, வாழ்க்கையில தோல்வியே சந்திச்சுட்டு மாந்திரத்துல என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? எல்லாத்துக்குமான வழிமுறையில சித்தர்கள் அன்னைக்கே சொல்லி வச்சுட்டாங்க. அதை கடைபிடிக்கிறதுலதான் சுவாமி நடக்கிறதும் நடக்காதுதான் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மாந்திரிகத்தை பொறுத்தவரையிலும் நம்பி ஒரு விஷயத்த செஞ்சோம்னா அது கண்டிப்பா நடக்கும். இப்ப லக்குன்ற ஒரு விஷயமே இல்லாத இருக்கிறவங்க தினசரி வழிபாட்டு முறையில இருந்தாங்கன்னா எதுவுமே வேணாம் சுவாமி. விநாயகர் வழிபாட்டு பண்ணாலே போதும். விநாயகரை தொடர்ந்து வழிபாட்டு முறையில செஞ்சுட்டு இருந்தாலே அவங்களுக்கு லக்குன்ற ஒரு விஷயமே வேணாம். விநாயகரே அவங்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் கொடுத்துருவாரு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு காரியத்துவம் இருக்கு சுவாமி. அதை கொண்டு நம்ம நடத்தலாம். இப்ப கடவுளே வசியம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, கடவுள் கட்டு போட்டுன்னு சொல்லுவாங்க, அது உண்மைங்களா சுவாமி? தெய்வத்தை கட்டு போட்டு நிறுத்துறதுன்றதே நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா எந்த தெய்வத்தையும் நம்மளால நிறுத்த முடியாது. நம்மளுக்கு அந்த அளவுக்கு பிரபஞ்ச சக்தியை கொடுக்கல. கண்டிப்பா அது சித்தர்கள் போன்ற வழிமுறை, அதுவும் ஒரு அன்புனாலையும் ஒரு பக்தியாலும் தான் தெய்வம் கட்டுப்பட்டு நிக்குமே தவிர தெய்வத்தை அடக்குற அளவுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்ல சாமி. இது என்னோட கோட்பாடு, என்னோட மனநிலையில இருந்து நான் யோசிக்கிற ஒண்ணு. சொல்லுங்க சாமி. கடவுளை வசியப்படுத்துறதுன்னா, வசியப்படுத்துறதுன்றது நம்ம அளவுக்கு அதிகமான காதல் தான் சுவாமி வசியம். நம்ம இறைய நம்பி அளவுக்கு அதிகமா அவங்க மேல அன்பு செலுத்தும் போது அவங்க நம்ம எந்த விஷயம் கேட்டாலும் நடத்தி கொடுப்பாங்க. அதை அடையிறதுக்கு அதுக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு. அந்த கோட்பாடு படி நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பா அந்த இறை நம்ம என்ன கேட்கிறோமோ அதை செஞ்சு கொடுக்கும். அந்த வாழ்வியல் முறை எப்படி நம்ம கிட்ட வந்தா நீங்க சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்லி கொடுக்கலாம் சுவாமி. இதுதான் நம்ம வழிமுறையா எடுத்துட்டு போறோம். நம்ம கூட இருக்கவங்களுக்கும் இதை தான் நம்ம போதிக்கிறோம். இந்த வழிமுறையில இறையை போய் அடையுங்கன்றதான் நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இது மாதிரி வேற என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க சுவாமி. அம்பாலோட அனுகிரகத்துல இந்த இடத்துல இந்த ஆலயத்தை ஏற்படுத்தி ஒரு 13 வருட காலம் ஆகுது. இந்த 13 வருட காலமா அம்பாள் நம்மளுக்கு உத்தரவு செஞ்ச விஷயத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அமாவாசை பூஜை மாசம் அமாவாசை தோறும் அமாவாசை பூஜை மாலை 6 மணில இருந்து செய்யறோம். மகா வேள்வி செய்யறோம். இது இல்லாத ஒரு 200 பேருக்கு அன்னதானம் ஆகப்பட்டது அம்பாள் உத்தரவுல செஞ்சுட்டு இருக்கோம். இந்த கோயிலை நாடி வர எல்லா மக்களுக்கும் அம்பாள் பரிபூர்ணமா இங்க அருளாசியை கொடுத்துட்டு இருக்கா. யார் எந்த விதமான சங்கடத்துல வந்தாலும் அவங்களோட சங்கடத்தை நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு பரிபூர்ணமா அருள் கடாட்சத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நிறைய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஏவல் செஞ்சிட்டாங்க, சூனியம் செஞ்சிட்டாங்க, கைகால் பிரச்சனை, கைகால் விழுந்தவங்க, உடம்பு முடியாத பிழைக்கவே மாட்டாங்கன்னு சொன்னவங்களாம் அம்பாள் காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எல்லாரையும் குழந்தை பாக்கியம், கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான குழந்தை பாக்கியம், ஒருவர் இருவர்னு சொல்ல முடியாது. நம்ம இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, நம்ம அம்பாளாண்ட குழந்தை பாக்கியம் தான் சுவாமி. குழந்தை பாக்கியம் வேண்டி யார் வந்தாலும் அம்பாள் அவங்களுக்கு பரிபூர்ணமா அந்த கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதுவரையிலும் கண்டபடி ஒரு 30-40 பேருக்கு மேல இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு குழந்தை பாக்கியம். அதனால இந்த இடத்துல தொடர்ந்து பூஜைகள் சுவாமி. அமாவாசை தோறும் பூஜைகள், செவ்வாய் வெள்ளி ஆனா ஹோமங்கள் பண்றோம், அன்னதானங்கள் அதிகமா செய்யறோம். அதாவது ஆன்மீகத்தை பொறுத்தவரையில எந்த ஒரு விஷயம் செய்யறமோ இல்லையோ, அன்னதானன்றது முக்கியமான ஒரு விஷயம் சுவாமி. பூஜை முறைகளை கூட குறைச்சிக்கலாம், அன்னதானத்தை அதிகமாக்கணும். அதனால அன்னதானத்தை நித்திய அன்னதானன்றபடிக்கு கொண்டு வரபடி நிலைக்கு யோசிச்சுட்டு இருக்கோம் சாமி. இப்போ பழைய காலத்து படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த அம்மன் படத்துல அந்த மாந்திரிகம் கெட்ட மாந்திரிகம் பண்றது பாத்தீங்கன்னா ஊசியில வச்சு குத்துவாங்களே, அதெல்லாம் உண்மைங்களா சுவாமி? அது உண்மைதான் சுவாமி. உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கான அந்த அளவுக்கு மாந்திரிகம் கத்தவங்க இப்ப இருக்காங்களான்னா ரொம்ப குறைவு சுவாமி. கண்டிப்பா உண்மைங்களா? அது கண்டிப்பா உண்மை சுவாமி. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மாந்திரியத்து மூலியமா பண்ண முடியும். மாந்திரியத்தால செய்ய முடியாத காரியமே இல்லை. செய்ய முடிய காரியம் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் சாத்தியம்தான்.
ஏன்னா சித்தர்கள் எல்லாருமே இதை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. செய்ய முடியாதுன்றத ஒரு விஷயத்த சித்தர்கள் சொல்லல. எல்லாத்தையும் ஓலைச்சுவடியில எழுதி வச்சிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி செய்யறது பெரிய விஷயம் சாமி. இப்போ அது மாதிரி குத்துற மாதிரி இப்போதைக்கு நிலையில இப்போ உடம்பு சரியாம இருக்கவங்க வந்து மாந்திரிகத்துல குணமாக்க முடியுமா? கண்டிப்பா நிறைய பேர் குணமாகிடுவோம் சாமி. இந்த இடத்துல நிறைய பேரை செஞ்சிருக்கும். அதாவது வந்து பிழைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி திரும்பி வந்தவங்களாம் அந்த இடத்துல அம்பாள் காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே. அது மாந்திரிகத்து மூலியமா தான் சுவாமி செஞ்சு கொடுத்துருக்கோம். தொடர்ந்து பேசிட்டே வரலாம். இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்போது இன்னும் மாந்திரிகத்தை பத்தி டீப்பா கேட்கலாம். நீங்க அருள்வாக்கு சொன்னதை பத்தி டீப்பா கேட்கலாம். சரி இந்த எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லுங்க, பாக்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க. சுவாமி, செங்கல்பட்டு மாவட்டம் வேலூர் போஸ்ட் செய்யூர் தாலுகாவில் தென்னேரிப்பட்டு கிராமம் நம்பர் 51 தென்னேரிப்பட்டு கிராமத்துல ஸ்ரீ சர்வசக்தி அங்காளி பீடம். இங்க அம்பாள் வந்து ஒரு 13 வருஷமா இங்க இருக்காங்க. அதாவது நான் சொல்றது கோவிலாகி இங்க 13 வருஷமா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த புத்து வேப்ப மரமா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்காங்க சுவாமி. இந்த அம்பாள் வந்து என்ன ஒரு 13 வயசுல ஆட்கொண்டாங்க. 13 வயசுல ஆட்கொண்டு இன்னைக்கு எனக்கு 32 வயசு ஆகுது. இதுவரையிலுமா அம்பாள் மேல இருந்து வரவங்களுக்கு கஷ்டங்களை நீக்கி அவங்களுக்கு தேவையான வரத்தை கொடுத்துட்டு இருக்காங்க சுவாமி. ரொம்ப நன்றிங்க. நமசிவாய சாமி. நமசிவாய. இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புல சந்திக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.